இன்றைய பேட்டரி மின்சார சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர். மின்னணுவியலில் புரட்சியை ஏற்படுத்திய இத்தாலிய இயற்பியலாளர் அலெசாண்ட்ரோ வோல்டா. வோல்டாயிக் ஃபைல் துத்தநாகம் மற்றும் தாமிரம் தட்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி அவற்றுக்கிடையே உப்பு நீரில் நனைக்கப்பட்ட துணி அல்லது அட்டை துண்டுகளை வைத்தார். இந்த அமைப்பு தொடர்ச்சியான மின்சாரத்தை உருவாக்கியது. இதற்கு முன்பு வரை மின்சாரம் என்பது நிலையானதாகவோ அல்லது குறுகிய கால தீப்பொறியாகவோ மட்டுமே இருந்தது. மித்தேன் வாயு கண்டுபிடிப்பு 1776இல் காடுகளில் இருந்து வரும் மித்தேன் கேஸை கண்டுபிடித்து அதன் தன்மைகளை ஆய்வு செய்தார். எலக்ட்ரோஃபோரஸ் நிலை மின்சாரம் உருவாக்க பயன்படுத்தப்படும் ஒரு எளிய ஆனால் முக்கியமான கருவி. பிளாஸ்டிக் தட்டினை உரசினால் அதில் நிலை மின்சாரம் உருவாகும். அதன் மேல் உலோக தட்டினை வைத்தால் மின்சார வேறுபாடு ஏற்படும். உலோக தட்டினை தரையில் தொடச் செய்தால் எக்ஸஸ் சார்ஜ் நீங்கும். பிறகு அதை எடுத்தால் அதில் ஒரு நிலையான மின்சாரம் சேமிக்கப்படும். இது அலெசாண்ட்ரோ வோல்டா போன்ற விஞ்ஞானிகளின் ஆய்வுகளுக்கு அடித்தளமாக இருந்தது. மின்னழுத்தத்தின் அழகான வோல்ட் என்பது விஞ்ஞான உலகம் 19ஆம் நூற்றாண்டில் அவரை கௌரவிக்க பெயரிட்டது.